டிட்வா புயல் வலுவிழந்த பின்பும் புதிய மழை மேகங்களை உருவாக்கி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் செய்தியாளர் பத்மபிரியா. பத்மபிரியா, இனி நீங்கள் தொடரலாம். வணக்கம் நிவேதா, நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மக்கள் டிட்வா புயலை எதிர்பார்த்து கடந்த சில நாட்களாகவே காத்து கொண்டிருக்கின்றனர். துணியை காய போடலாமா வேணாமா, வெளியில் போகலாமா வேணாமா, இப்படி ஒரு குழப்பமான சூழல் கடலோர பகுதிகளிலும் குறிப்பாக சென்னை மக்களுக்கும் நிலவுகிறது. சென்னை மக்களுக்கு தற்பொழுது ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது சென்னையின் தெற்கு பகுதியான குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் தற்பொழுது மழை பொழிவானது தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே காலையில் இருந்து புதுச்சேரியில் நல்ல மழை பொழிவானது இருந்தது. காலையிலிருந்து சென்னைக்கு மேகம் வருகிறதே தவிர மழை பொழிவே இல்லையே, என்னதான் சூழல், டிட்வா புயல் வருமா வராதா, இப்படி நிறைய சென்னை மக்கள் மனதை தளரவிட்டார்கள். ஆனால் இனி மழை நமக்கு தான். அதாவது ஏற்கனவே பார்த்தபடி டிட்வா புயலானது தற்பொழுது டெல்டா மாவட்டத்தை விட்டு அகன்று தற்போது கடலூருக்கு அருகில் கடலுக்குள் நிலை கொண்டிருக்கிறது. அது புதுவையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 7 கிலோமீட்டராக அது நகர்ந்து கொண்டிருந்தது. தற்போது தன்னுடைய வேகத்தை அது உயர்த்தி 12 கிலோமீட்டராக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இது எப்பொழுது சென்னைக்கு வரும் என்று பார்த்தோம்னா, இன்று இரவு இது சென்னையை நோக்கி வரும், சென்னைக்கு அருகில் வரும். தற்பொழுது சூழலில் பார்க்கும் பொழுது மழை மேகங்கள் சென்னை மற்றும் கடலோரங்களை சுற்றி காணப்படுகிறது. புயலுடைய தென்பகுதியில் மழை மேகங்களே சுத்தமாக இல்லை. ஆனால் அதனுடைய வடக்கு திசையில் மழை மேகங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்கிறார்கள். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலையும் மழை மேகங்கள் உருவாகி இருக்கிறது. அப்பொழுது மழை நமக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. எப்படி இன்னும் பார்க்கலாம். டிட்வா புயலானது தற்பொழுது புதுச்சேரிக்கு மிக அருகில் இருக்கிறது. அதனுடைய மையப்பகுதி இதுதான். அது என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய மையப்பகுதி கடலில் இருக்கிறதுனால அது கடலில் இருக்கக்கூடிய சூடான காற்றை அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மழை மேகங்களை உற்பத்தி செய்கிறது. பொதுவாக புயல் மழை மேகங்களை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மழை மேகங்கள் எல்லாமே வடக்கு திசையில் சென்று விழும். அப்படி வடக்கு திசையில் மழை மேகங்கள் விழ கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக கேடிசிசி ஜோனில் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே தென் மாவட்டங்களில் நல்ல மழை, வடக்கு மாவட்டங்களில் மழையே இல்லை. கடைசி கட்ட ஒரு நம்பிக்கையாக டிட்வா புயல் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் மழை தீவிரமடையும். ஏனென்றால் டிட்வா புயல் முழுமையாக வலுவிழக்கவில்லை. அது தற்பொழுதைய சூழல் வரைக்குமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது வலுவிழந்திருக்கிறது. மற்றபடி அதனுடைய வீரியம் அப்படியே தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடலுக்குள்ளே இருக்கும் பொழுது அது மழை மேகங்களை உருவாக்கி சென்னையை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் சென்னையில் மழை தீவிரமடையும். அதனால மக்கள் காலையிலேயே எந்த வேலை இருந்தாலும் அதை செய்து விடலாம். இரவுக்கு மேலே மழையும் காற்றும் தீவிரமாக இருக்கும். அதனால் வெளியில் செல்வதை மக்கள் தவிர்ப்பது நல்லது. ஆக மொத்தம் டிட்வா புயல் தமிழகத்தை குறிப்பாக சென்னையை நோக்கி நகர்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருந்த டிட்வா புயலானது சென்னைக்கு அருகில் வரும்போது யூட்டர்ன் அடித்து வரப்போகிறது என்று. ஆனால் தற்பொழுது அது 8 போட போகிறது. அது சென்று கடலுக்குள் போய் மறுபடியும் நிலத்திற்கு அருகிலேயே வரப்போகிறது. இந்த சுழற்சியுடைய வீரியம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை வரைக்குமே கடலுக்கு அருகில் தான் இருக்கிறது. குறிப்பாக தெற்கு ஆந்திரா மற்றும் வடகொடி மாவட்டங்களை ஒட்டியே இந்த சுழற்சி சுழண்டு கொண்டிருக்கிறது. மையப்பகுதி கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அது மழை மேகங்களை உற்பத்தி செய்து கொண்டே தான் இருக்கும். அதனுடைய வீரியம் எப்போ வீக் ஆகிறதோ அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகிறது. ஆக மொத்தம் மழை சற்று குறைவாக இருந்தாலும் இந்த மழையானது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தொடரப்போகிறது. ஆக மொத்தம் சென்னை மக்கள் நம்பிக்கையை விட வேண்டாம். இன்று மாலையில் இருந்து அல்லது இரவிலிருந்து மழையின் தீவிரமானது அதிகரிக்கப் போகிறது. இந்த மழை பொழிவானது பாதிப்பை ஏற்படுத்தும் மழை பொழிவாக அல்லாமல் நிலத்தடி நீரை உயர்த்தக்கூடிய மழை பொழிவாகவே அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். மழை மற்றும் புயல் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு. நிவேதா, இனி நீங்கள் தொடரலாம். டிட்வா புயல் வலுவிழந்த பின்பும் புதிய மழை மேகங்களை உருவாக்கி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரைகலை விளக்கத்துடன் செய்தியாளர் பத்மபிரியா வழங்கினார்.
தகவல்களுக்கு நன்றி பத்மபிரியா. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.